வணக்கம் யூடியூப் நண்பர்களே, எனது கிரேடல் டு கிரமேஷன் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று நாம் லடாக்கில் நாய்கள் மிகவும் ஆபத்தானவை என்பதை பற்றி இந்த யூடியூப் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுள்ள பேரழிவு தரும் தீ விபத்துகளுக்கு மத்தியில் குவாலாக்களை கண்டுபிடித்து காப்பாற்றும் தேடல் நாய்களின் வைரல் புகைப்படங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் பாதுகாப்பு முயற்சிகளை ஆதரிக்க பயிற்சி பெற்ற ஒரே நாய்கள் அவை மட்டுமல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? விலங்குகள், தாவரங்கள், நோய்கள் மற்றும் பலவற்றை மோப்பம் பிடிக்கும் பணியில் சிறப்பு பயிற்சி பெற்ற பாதுகாப்பு நாய்களும் அவற்றின் கையாளுபவர்களும் கடுமையாக உழைத்து இந்தியாவின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாக்க விஞ்ஞானிகளுக்கு நாய்களின் உதவுகின்றன. முழுவதும் உள்ள இயற்கை பகுதிகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க பாதுகாப்பு நாய்கள் தங்கள் நம்ப முடியாத மோப்பு சக்தியை மூக்குகள் மூலம் கண்டுபிடிக்கின்றன. தற்போது தமிழ்நாடு போலீசில் தனது லாப்ரடோர் ரெட்ரீவர்ஸ், பிரென்னா மற்றும் வில்லோவுடன் வசிக்கும் பாதுகாப்பு நாய்கள் செய்யும் தேடல் பணிகளில் 3 முக்கிய பிரிவுகள் உள்ளன. 1. அழிந்து வரும் உயிரினங்களை கண்டறிதல், அதாவது உயிருள்ள விலங்குகளை தேடுவது அல்லது கண்டறிவது. இது தமிழ்நாடு போலீசில் குற்றவாளிகளின் இருப்பிடத்தையும் கண்காணிக்க உதவுகிறது. நாய்களுக்கு சடலங்களை கண்டுபிடிக்கவும் பயிற்சி அளிக்கப்படலாம். இது மனித வளர்ச்சியால் இனங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவுகிறது. கரடிகள், ஆந்தைகள், ஓநாய்கள், ஆமைகள் மற்றும் தேனீக்கள் போன்ற பல்வேறு வகையான விலங்குகள் அனைத்தும் பாதுகாப்பு நாய்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2. ஆக்கிரமிப்பு இனங்களான தாவரங்கள், பாலூட்டிகள், பூச்சிகள், ஊர்வன மற்றும் மீன்களை தேட நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்படலாம். இது பூர்வீக வாழ்விடங்களை பாதுகாக்க நிபுணர்கள் ஆக்கிரமிப்பு இனங்களை அகற்ற அனுமதிக்கிறது. இந்த நாய்கள் தீங்கு விளைவிக்கும் ஆக்கிரமிப்பு இனங்களை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க உதவுகின்றன. 3. நம்மால் நோயை பார்க்க முடியாவிட்டாலும் நாய்கள் சில சமயங்களில் அதன் வாசனையை உணரும். தேனீக்களில் அமெரிக்கன் ஃபவுல் ப்ரூட் போன்ற நோய்களையும் நீர்ப்பறவைகளில் பறவை காய்ச்சல் போன்ற நோய்களையும் கண்டறிய நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிட்ரஸ் கேன்கர் போன்ற பயிர் நோய்களையும் நாய்களால் கண்டறிய முடிகிறது. நோய்கள் பரவுவதற்கு முன்பு சிக்கல்களை தனிமைப்படுத்த இது அனுமதிக்கிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு வகையான நாய்கள் பாதுகாப்பு பணிகளில் சிறந்து விளங்குகின்றன. இருப்பினும் பொதுவாக நடுத்தர அளவிலான நாய்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. இந்தியா முழுவதும் நாய்கள் தங்கள் அற்புதமான வாசனை உணர்வை பயன்படுத்தி பல பொருட்களை மோப்பம் பிடித்து கண்டறிய முடியும். கொரோனா வைரஸை மோப்பம் பிடிக்க நாய்கள் உதவ முடியுமா? கோவிட்-19 நோயாளிகளை நாய்கள் மோப்பம் பிடிக்க முடியுமா என்பதை பார்க்க மருத்துவ கண்டறிதல் நாய்கள் என்ற தொண்டு நிறுவனம் வெப்பமண்டல மருத்துவ பள்ளியுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அக்டோபர் 31, 2019 அன்று லடாக் இந்தியாவின் ஒன்றிய ஆட்சி பகுதியாக நிறுவப்பட்டது. அதற்கு முன் இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. லடாக் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் 2வது குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒன்றிய ஆட்சி பகுதி ஆகும். லடாக்கின் அழகிய நிலப்பரப்புகள், உயரமான குளிர் பாலைவனங்கள் மற்றும் ஆழமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு இந்த யூனியன் பிரதேசம் பெயர் பெற்றது. லடாக் மக்கள், குறிப்பாக நாடோடி சாங்பாமியர்கள், நிலத்துடன் இணக்கமாக வாழ்ந்து வருகின்றனர். உயிர் வாழ்வதற்காக யாக், ஆடு மற்றும் செம்மறி ஆடுகள் போன்ற கால்நடைகளை நம்பியுள்ளனர். லடாக்கின் பல குறிப்பிடத்தக்க விலங்கு மரபுகளில் திபெத்திய மாஸ்டிஃப் நாய் ஒரு இனமாகும். லடாக்கின் ஒரு வலிமையான, அச்சமற்ற மற்றும் விசுவாசமான பாதுகாவல் நாய் மாஸ்டிஃப் நாய். இப்பகுதியில் மாஸ்டிஃப் நாய் வாழ்க்கையின் இன்றியமையாத விலங்குகாகும். இந்த கம்பீரமான நாய்கள் பல தலைமுறைகளாக ஓநாய்கள், லிங்க்ஸ் மற்றும் பனிச்சிறுத்தைகள் போன்ற வேட்டையாடுபவர்களிடமிருந்து கால்நடைகளை பாதுகாத்து வருகின்றன. அதே நேரத்தில் வீடுகள் மற்றும் புத்த மடங்களை அந்நியர்கள் மற்றும் ஊடுருவும் நபர்களிடமிருந்தும் பாதுகாத்து வருகின்றன. இருப்பினும் லடாக் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உட்படுவதால் திபெத்திய மாஸ்டிஃப் தற்சமயம் மெதுவாக மறைந்து வருகிறது. இந்த யூடியூப் நிகழ்ச்சி திபெத்திய மாஸ்டிஃப் நாய்களின் வரலாறு. லடாக்கின் மக்களுக்கும் இந்த புகழ்பெற்ற நாய்களுக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பு மற்றும் இந்த நம்ப முடியாத இனத்தின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் சவால்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறது.
மலைப்பாங்கான இமயமலை பகுதியை முதலில் பார்வையிட்ட ஐரோப்பியர்களால் இதற்கு மாஸ்டிஃப் நாய் என்ற பெயர் வழங்கப்பட்டது. மேலும் வேல்ஸ் இளவரசர் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் ஒரு ஜோடி திபெத்திய மாஸ்டிஃப்களை தன் நாட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு பெரிதும் போற்றப்பட்டன. 1000களின் முற்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள நாய்க்குட்டி கிளப்புகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இப்போது உலகம் முழுவதும் மிகவும் பரவலாக உள்ளது. மாஸ்டிஃப் நாய் உலகின் மிகப்பெரிய நாய் இனங்களில் ஒன்றாகும். கடுமையான காலநிலைக்கு, குறிப்பாக அவற்றின் அடர்த்தியான தோலுக்கு சில தனித்துவமான தழுவல்களை கொண்டுள்ளன. அவை அதிக அளவு ஹீமோகுளோபினை கொண்டுள்ளன, மேலும் குறைந்த ஆக்சிஜன் நிலைகளில் சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் முடியும். வருடத்திற்கு 2 குட்டிகள் கொண்ட பெரும்பாலான நாய்களைப் போலல்லாமல், மாஸ்டிஃப் நாய் வருடத்திற்கு ஒரு ஈஸ்ட்ரஸ் சுழற்சி மற்றும் குட்டிகளை மட்டுமே கடந்து செல்கின்றன. மாஸ்டிஃப் நாய் உடல் முழுவதும் இரட்டை கோட் முடிகளை நடுத்தரம் முதல் மிக அதிக நீளம் வரை காலநிலைக்கு ஏற்ப மாறுபடுகிறது. மேலும் உடல் பல்வேறு வண்ணங்களில் காணப்படுகிறது. இதில் திட கருப்பு, கருப்பு மற்றும் பழுப்பு, பல்வேறு சிவப்பு நிறங்கள், வெளிர் தங்கத்திலிருந்து அடர் சிவப்பு வரை மற்றும் நீல, சாம்பல், நீர்த்த கருப்பு நிறங்களில் மற்றும் சில நேரங்களில் அதன் கழுத்து, மார்பு மற்றும் கால்களில் வெள்ளை அடையாளங்கள் இருக்கும். ஆண் திபெத்திய மாஸ்டிஃப்கள் 40 முதல் 70 வரை கிலோ எடையும், பெண்கள் 30 முதல் 55 வரை கிலோ எடையும் கொண்டவை. திபெத்துக்கு முதலில் வந்த ஐரோப்பியர்களால் மாஸ்டிஃப் என்ற சொல் வழங்கப்பட்டது. ஏனெனில் மேற்கத்திய நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து பெரிய நாய் இனங்களையும் குறிக்க அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டது. திபெத்திற்கு ஆரம்பகால மேற்கத்திய பார்வையாளர்கள் அதன் பல இனங்களை தவறாக பெயரிட்டனர். எடுத்துக்காட்டாக, திபெத்திய டெரியர் இது ஒரு டெரியர் அல்ல மற்றும் திபெத்திய ஸ்பானியல் இது ஒரு ஸ்பானியல் அல்ல. இந்த மாஸ்டிஃப் இனத்திற்கு ஒரு சிறந்த பெயர் திபெத்திய மலை நாய் அல்லது அதன் திபெத் எல்லை முழுவதும் லேண்ட்ரேஸ் இனத்தை உள்ளடக்கியதாக இமயமலை மலை நாய். திபெத்திய மாஸ்டிஃப் நாய்கள் உடல் முழுவதும் இரட்டை கோட் முடிகளை பெருமையாக கொண்டுள்ளன. அவை அவற்றின் ராஜ தோற்றத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் சொந்த பகுதியின் கடுமையான குளிருக்கு எதிராகவும் பாதுகாப்பாக செயல்படுகின்றன. உள்ளுணர்வு மிக்க பாதுகாவலர்களான திபெத்திய மாஸ்டிஃப்கள் அவற்றின் பாதுகாப்பு இயல்புக்கு பெயர் பெற்றவை. மாஸ்டிஃப் நாய்கள் சிறந்த குடும்ப கண்காணிப்பாளர்களாக விளங்குகின்றன. திபெத்திய மாஸ்டிஃப் நாய்கள் பரந்த மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் தனிமையான பாதுகாவலர்களாக தங்கள் வரலாற்றை பிரதிபலிக்கும் ஒரு அளவிலான சுதந்திரத்தை வெளிப்படுத்துகின்றன. மாஸ்டிஃப் நாய்கள் கம்பீரமான உயரமாக இருந்தபோதிலும், குறிப்பாக அவற்றின் மனித குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் திபெத்திய மாஸ்டிஃப்கள் அமைதியான நடத்தைக்கு பெயர் பெற்றவை. திபெத்திய மாஸ்டிஃப்கள் கணிசமான தூரத்திலிருந்தே சாத்தியமான அச்சுறுத்தல்கள் குறித்து தங்கள் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை செய்ய முடியும். திபெத்திய மாஸ்டிஃப்கள் தங்கள் குடும்பத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருந்தாலும் அந்நியர்களுடன் ஒதுக்கப்பட்டதாகவும் ஒதுங்கியதாகவும் இருக்கும். இது அவற்றின் பாதுகாப்பு உள்ளுணர்விற்கு சான்றாகும். இந்த இனத்தின் வலுவான விருப்பமுள்ள நாய் இயல்புக்கு பொறுமை மற்றும் நிலையான பயிற்சி தேவைப்படுகிறது. இது அனுபவம் வாய்ந்த நாய் உரிமையாளர்களுக்கு சரியான பொருத்தமாக அமைகிறது. தீவிர வானிலை நிலைமைகளுக்கு ஏற்றவாறு திபெத்திய மாஸ்டிஃப்கள் குளிர்ந்த காலநிலையிலும் செழித்து வளரக்கூடியவை மற்றும் அத்தகைய சூழல்களில் வாழும் குடும்பங்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. திபெத்திய மாஸ்டிஃப் நாய்கள் மற்ற இனங்களுடன் ஒப்பிடும்போது மெதுவான முதிர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ளன. சில நாய்கள் முழு முதிர்ச்சியை அடைய 4 ஆண்டுகள் வரை ஆகும். மாஸ்டிஃப் நாய்களின் விசுவாசம் மற்றும் தோழமைக்காக மதிக்கப்படும் திபெத்திய மாஸ்டிஃப்கள் அவற்றின் பாதுகாப்பு திறன்களுக்காக மட்டுமல்லாமல் வீட்டில் அன்பான இருப்புக்காகவும் பாராட்டப்படுகின்றன. ஒரு காலத்தில் நாய் உரிமையாளர்கள் பல மில்லியன் யுவான்களை செலுத்தி வாங்கும் மதிப்புமிக்க இனமாக இருந்த திபெத்திய மாஸ்டிஃப் இப்போது சீனாவில் ஒரு நாகரீகமான செல்லப்பிராணியாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை செய்தி. ஆயிரக்கணக்கான திபெத்திய மாஸ்டிஃப் திபெத்திய பீடபூமியில் சுற்றி திரிய கைவிடப்பட்டுள்ளன. அங்கு அவை நோய்களை பரப்பி தங்கள் பாதையில் உள்ள எதையும் தாக்குகின்றன. 2014ஆம் ஆண்டில் பீடபூமியில் கைவிடப்பட்ட மாஸ்டிஃப்கள் மற்றும் பிற விலங்குகளின் நலனை பூர்த்தி செய்வதற்காக இன் ஹாங்காங்ரி நீச்சோக் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு மையத்தை அமைத்தார். இன் ஹாங்காங்ரி நீச்சோக் முன்னர் வடமேற்கு சீனாவின் கிங்காய் மாகாணத்தில் பனிச்சிறுத்தை பாதுகாப்பில் பணிபுரிந்தார்.
மேலும் பெரிய நாய்களின் கூட்டத்தால் ஒரு பனிச்சிறுத்தை துன்புறுத்தப்படும் வீடியோவை பார்த்த பிறகு மாஸ்டிஃப்களின் அவலநிலையை அறிந்ததாக கூறுகிறார். மாஸ்டிஃப் நாய்கள் ஒரு சிறுத்தையை சுற்றி வளைத்து அந்த சிறுத்தை கொன்ற நீல நிற செம்மறியாட்டை பிடிக்க முயன்ற பல மாஸ்டிஃப்கள் என்று அவர் கூறுகிறார். சிறுத்தையின் உணவில் பெரும்பகுதியை உருவாக்கும் காட்டு ஆடு போன்ற பாலூட்டியை மாஸ்டிஃப் நாய்கள் சிறுத்தையுடன் போட்டி போட்டுக் கொள்கின்றன. சிறுத்தை இறுதியில் ஆடுகளை கைவிட்டு வெளியேறியதுதான் இப்பொழுது நடக்கின்ற அவலம். புத்த மடங்களுக்கு அருகில் இதுபோன்ற விஷயங்கள் அடிக்கடி நடக்கின்றன. தவறான மாஸ்டிஃப்கள் சுற்றுச்சூழல் உணவுச் சங்கிலியிலும் அழிந்து வரும் விலங்குகளிலும் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. திபெத்திய கிராமவாசிகள் மாஸ்டிஃப் நாய்களை தத்தெடுக்கும் போது ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். கைவிடப்பட்ட மாஸ்டிஃப் நாய்களுக்கான காங்கிரி நீச்சோக் சரணாலயம் தத்தெடுப்பு பிரச்சாரங்களை இப்பொழுது மேற்கொள்கிறது. 2014ஆம் ஆண்டு முதல் கிங்காயின் சஞ்சியாங்யுவான் பகுதியில் பனிச்சிறுத்தைகளுக்கு மாஸ்டிஃப்களால் ஏற்படும் அச்சுறுத்தலை ஆய்வு செய்து வரும் பீக்கிங் பல்கலைக்கழக வாழ்க்கை அறிவியல் பள்ளியின் ஆராய்ச்சியாளர் இப்பகுதியில் 1,60,000 தெருநாய்கள் இருப்பதாக மதிப்பிட்டுள்ளார். அவற்றில் 97% திபெத்திய மாஸ்டிஃப் வம்சாவளியைச் சேர்ந்தவை. நியூயார்க்கில் நடைபெற்ற 2018ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் வனவிலங்கு பாதுகாப்பு மன்றத்தில் கழுத்து கண்காணிப்பு கருவிகள், அகச்சிவப்பு கேமராக்கள் மற்றும் மல பகுப்பாய்வு ஆகியவற்றை பயன்படுத்தி தனது ஆராய்ச்சி பனிச்சிறுத்தை வாழ்விடங்களில் 17% மாஸ்டிஃப்கள் இருப்பதை காட்டியதாக லியூ கூறினார். லடாக்கில் கால்நடை மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்புத்துறை கால்நடை சேவைகளை வழங்குகிறது. காரகுல் மற்றும் ரஷ்ய மெரினோ செம்மறி ஆடு, ஜெர்சி மாடுகளுடன் குறுக்கு இனப்பெருக்கம் மூலம் மரபணு மாறுகிறது. லடாக்கில் தெரு நாய்களை குறைக்க கட்டுப்பாடு மற்றும் ரேபிஸ் எதிர்ப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. லடாக் யூனியன் பிரதேசத்தின் பல்லுயிர் பன்முகத்தன்மை என்பது உயரமான பாலைவன பகுதி மற்றும் தனித்துவமான சூழல் அமைப்புகளால் அறியப்பட்ட இமயமலையில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான மற்றும் அற்புதமான பகுதியாகும். இதில் பல அரிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன. லடாக் யூனியன் பிரதேசத்தின் மாநில விலங்கு பனிச்சிறுத்தை மற்றும் மாநில பறவை கருப்பு கழுத்து கொக்கு ஆகும். லடாக் உயரமான பாலைவன பகுதி மற்றும் இமயமலையின் ஒரு பகுதியாக இருப்பதால் அங்குள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பூமியின் வேறு எந்த பகுதியிலும் காண முடியாதவை. லடாக்கில் உயரமான இடங்களில் வாழக்கூடிய பலவிதமான தாவரங்கள் உள்ளன. அவை கடும் குளிரையும் வறண்ட காலநிலையையும் தாங்கக்கூடியவை. பனிச்சிறுத்தை, பனியாடு, பனித்தாரா போன்ற விலங்கினங்கள் லடாக்கின் பல்லுயிர் பன்முகத்தன்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பருவநிலை மாற்றம், சுற்றுலா போன்ற காரணங்களால் லடாக்கின் பல்லுயிர் பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. யாயாத்சு ஏரி மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதி லடாக்கின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கின் பல்லுயிர் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புத்திசாலித்தனமும் நிதானமும் கொண்ட லடாக்கின் திபெத்திய மாஸ்டிஃப் நாய்கள் திபெத்தில் தோன்றி உலகளவில் மிகவும் பழமையான இனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ராட்சத நாயின் மூதாதையர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருவதை நிரூபிக்கும் கற்கால குகை ஓவியங்கள் இமயமலையில் இன்றும் காணப்படுகின்றன. மாஸ்டிஃப் நாயின் அசல் நோக்கம் தன் எஜமானரை பாதுகாப்பதும் எஜமானரின் உடைமைகளை பாதுகாப்பதும் ஆகும். மேலும் ஊடுருவும் நபர்களுக்கு எதிராக விதிவிலக்கான பாதுகாப்பை வழங்குவதும் ஆகும். மாஸ்டிஃப் நாயின் இனம் மிகுந்த அளவில் அனைவரையும் ஈர்க்கக்கூடியது மற்றும் அவை பாதுகாப்பில் கவனமாக இருக்கும். ஆனால் நிதரிடம் இருந்து விலகி இருக்கும் பாதுகாவலராக விவரிக்கப்படுகிறது. அவற்றின் அன்பான வெளிப்பாட்டுடன் திபெத்திய மாஸ்டிஃப் விசுவாசமாக உணர்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த துணையாகவும் அமைகிறது. இந்த மாஸ்டிஃப் நாயின் இனத்தின் பாதுகாப்பு உள்ளுணர்வுகளுடன் அவற்றின் வலுவான தொடர்பு பெரும்பாலும் அந்நியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். இருப்பினும் நிலையான பயிற்சி இந்த நடத்தைகளை கட்டுப்படுத்த உதவும். பயிற்சியின் போது ஒரு உரிமையாளருக்கு பொறுமை மிகவும் தேவை. ஆனால் இந்த நாயின் ஆர்வமுள்ள அன்பான பழக்கவழக்கங்கள் கீழ்ப்படிதல் வகுப்புகளை நாய் மற்றும் கையாளுபவர் இருவருக்கும் சுவாரஸ்யமாக மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. திபெத்திய பீடபூமியில் உள்ள அனைத்து மாமிச உண்ணிகளிலும் திபெத்திய மாஸ்டிஃப்கள் அதிக எண்ணிக்கையிலும் வேகமாகவும் இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகளாகவும் மாறிவிட்டன.
அவை கூட்டமாக வாழ்வதால், உணவு மற்றும் வாழ்க்கை இடத்திற்காக மற்ற விலங்குகளுடன் போட்டியிடுவதால் அவை வனவிலங்குகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன. திபெத்திய கிராமவாசிகள் மாஸ்டிஃப் நாய்கள் அடிக்கடி கரடிகளை துரத்துவது, கோழி, நரிகள் மற்றும் செம்மறி ஆடுகளை உண்பது மற்றும் மனிதர்களை தாக்குவது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்வதாக கூறியுள்ளனர். 2016ஆம் ஆண்டில் கிங்காயில் 8 வயது சிறுமியை குட்டிகளுடன் இழுத்துச் சென்று கடித்து கொன்றது. வெறிநாய்க்கடி நோயை தவிர மாஸ்டிஃப் நாய்கள் மனிதர்களுக்கு ஹைடெடிட் நோயையும் பாதிக்கின்றன. இது நாய்களில் ஏற்படும் ஒரு தொற்று ஆகும். இது உணவு, நீர் அல்லது மண்ணுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பரவுகிறது. கண்மூடித்தனமான கொலையாளி மற்றும் அச்சுறுத்தல் என்ற மாஸ்டிஃபின் நற்பெயர் சமீப காலம் வரை இந்த இனத்தின் மீது கொண்டிருந்த மதிப்பிலிருந்து மாறியுள்ளது. 2014ஆம் ஆண்டில் கியான்ஜியாங் ஈவினிங் நியூஸ் ஒரு திபெத்திய மாஸ்டிஃப் நாய்க்குட்டி கிட்டத்தட்ட $2 மில்லியன் அமெரிக்க விற்கப்பட்டதாக செய்தி வெளியிட்டது. அது அப்போது மிகவும் விலையுயர்ந்த நாய் விற்பனையாக இருந்தது. கிழக்கு மாகாணமான ஜெஜியாங்கில் நடந்த ஒரு ஆடம்பர செல்லப்பிராணி கண்காட்சியில் ஒரு வயதுடைய தங்க ஹேர்டு மாஸ்டிஃபிற்காக ஒரு சொத்து மேம்பாட்டாளர் $12 மில்லியன் அல்லது $1.8 மில்லியன் செலுத்தினார். அவை சிங்கத்தின் இரத்தத்தை கொண்டுள்ளன, மேலும் அவை உயர்தர மாஸ்டிஃப் ஸ்டட்களாகும். தூய திபெத்திய மாஸ்டிஃப்கள் மிகவும் அரிதானவை. நமது தேசிய அளவில் போற்றப்படும் பாண்டாக்களைப் போலவே விலைகள் மிக மிக அதிகம் என்று நாயை வளர்ப்பவர் கூறினார்கள். உள்ளூர் திபெத்தியர்கள் தங்கள் மத நம்பிக்கைகள் காரணமாக விலங்குகளை கருணை கொலை செய்ய விரும்புவதில்லை. மதச்சார்பற்ற வளர்ப்பாளர்களின் விஷயத்தில் நாய்கள் இறைச்சிக்காக விற்கப்படும் நிகழ்வுகளும் உள்ளன. மாநில ஒளிபரப்பாளரான CGTN படி 2015ஆம் ஆண்டு வாக்கில் திபெத்தில் உள்ள 3000 திபெத்திய மாஸ்டிஃப் இனப்பெருக்க மையங்களில் நாய்களின் விலைகள் சரிந்ததால் இனப்பெருக்க மையங்கள் மூடப்பட்டன. அதிகபட்சமாக $2 மில்லியன் லிருந்து $1500 குறைவாக விற்கப்பட்டது. தெரு நாய்களை கருத்தடை செய்யும் நடைமுறையில் உள்ளூர் திபெத்திய கால்நடை மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்க சீனா முழுவதிலுமிருந்து 30 கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களை இன்ஸ்காங்ரி நீச்சோக் நியமித்துள்ளது. இந்த அமைப்பு 2019இல் ஒரு டிஜிட்டல் பயிற்சி வகுப்பை தொடங்கியது. உள்ளூர் கால்நடை மருத்துவர்களின் வழக்கமான கடமைகளில் நோய் தடுப்புக்கான தடுப்பூசிகள் அடங்கும். கால்நடை மருத்துவர்களுக்கு அறுவை சிகிச்சை நுட்பம் குறித்து அவ்வளவு நல்ல புரிதல் இல்லை என்று அவர் கூறுகிறார். 2017ஆம் ஆண்டில் காங்க்ரி நீச்சோக் கைவிடப்பட்ட திபெத்திய மாஸ்டிஃப்ஸ் என்ற ஆவணப்படத்தை உருவாக்கினார். அதில் துறவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் நேர்காணல் செய்யப்பட்டு நாய் தங்குமிடங்களுக்கு சென்று பிரச்சினையை வெளிச்சம் போட்டு காட்டினார். படத்தில் சாங்சோ என்ற கிராமவாசி நாய்களில் ஒன்று சம்பந்தப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயலை கண்ட பிறகு தான் எப்படி தன்னார்வலராக மாறினார் என்பதை விளக்குகிறார். லடாக்கில் உள்ள என் நண்பர் கூறியதாவது: என் பெயர் மாங்சா. நான் ஒரு மாஸ்டிஃப் நாய் வியாபாரி. நான் நாய்களை விற்று கொஞ்சம் பணம் சம்பாதித்தேன். ஒருமுறை நான் ராகுக்தி என்ற நண்பரை லடாக்கில் உள்ள அவர் வீட்டில் பார்க்க சென்றேன். ராகுக்தி தனது முற்றத்தில் 60 மாஸ்டிஃப் நாய்க்குட்டிகளை வைத்திருந்தார். அங்கிருந்தவர்கள் ஒரு நாயை கொண்டு வந்து மயக்கமடையும் வரை அதன் தலையில் அடித்தனர். பின்னர் அவர்கள் அதை ஒரு உலோக கொக்கியில் தொங்கவிட்டு கழுத்திலிருந்து உயிருடன் தோலை உரித்தார்கள் என்று மாங்சா கூறுகிறார். அப்போது இன்னும் துடித்துக் கொண்டிருந்த அந்த நாயை ஒரு கருப்பு பலகையில் வைத்தனர். ஆனால் அது எழுந்து நிற்க முயன்றது. ஏன் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்குவதற்கு பதிலாக அதை கொல்லவில்லை என்று மாங்சா கேட்டார். அப்படி கொல்லப்படும்போது நாய் இறைச்சி மிகவும் சுவையாகவும் மிகவும் சத்தானதாகவும் இருக்கும் என்று ராகுக்தி என்னிடம் கூறினார். அன்று மாங்சா மனம் உடைந்து நீண்ட நேரம் அழுததாகவும் அப்போதிருந்து மாங்சா வாழ்க்கையில் இனி ஒருபோதும் நாய்களை விற்க மாட்டேன் என்றும் இந்த உதவியற்ற உயிரினங்களுக்கு உதவ முயற்சிப்பேன் என்றும் சபதம் செய்தார். நாய்களுக்கு உணவளிக்க இறைச்சி கடைக்காரர்களிடமிருந்து உணவு சேகரிப்பது, விலங்குகளை திருட முயற்சிக்கும் மக்களை தடுப்பது, காயமடைந்த விலங்குகளுக்கு தனது வீட்டில் சிகிச்சை அளிப்பது, இறந்த மாஸ்டிஃப்களுக்காக புத்த பிரார்த்தனைகளை உச்சரிப்பது மற்றும் வனத்தில் அடக்கம் செய்வதற்காக மலைகளுக்குள் எடுத்து செல்வது போன்ற ஆவணப்படத்தில் மாங்சா காணப்படுகிறார்.
2017ஆம் ஆண்டு காங்ரி நீச்சோக் ஏற்பாடு செய்த மாஸ்டிஃப் தத்தெடுப்பு திட்டத்தில் 2 திபெத்திய கிராமங்களில் 400 வீடுகளில் கிட்டத்தட்ட 500 நாய்கள் வளர்க்கப்பட்டதாக டூன் என்பவர் கூறுகிறார். லடாக் வாசிகளுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே இதுபோன்ற சுற்றுலாக்களுக்கு நாங்கள் செல்ல முடியும். ஒவ்வொரு சுற்றுலாவிற்கும் நாங்கள் பல கிராமங்களை மட்டுமே பார்வையிட முடியும். இருப்பினும் உள்ளூர்வாசிகள் தத்தெடுப்பு யோசனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் அத்தகைய அணுகுமுறை நாய்களுக்கும் உள்ளூர் சூழலுக்கும் சிறந்தது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். யூடியூப் நண்பர்களே, இந்தியாவில் திபெத்திய மாஸ்டிஃப் நாய்களை நீங்கள் தத்தெடுக்க வேண்டுமா? திபெத்திய மாஸ்டிஃப் ஒரு விசுவாசமான மற்றும் பாதுகாப்பான குடும்ப உறுப்பினரை தேடுபவர்களுக்கு ஒரு சிறந்த துணையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாய் இனத்தின் சுயாதீன தன்மையை பாராட்டும் மற்றும் நேர்மறை வலுவூட்டல் பயிற்சியில் நேரத்தை செலவிட தயாராக இருக்கும் அனுபவம் வாய்ந்த நாய் உரிமையாளர்கள் திபெத்திய மாஸ்டிஃபை ஒரு அர்ப்பணிப்புள்ள பாதுகாவலராகவும் அன்பான நண்பராகவும் காண்பார்கள். கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, தங்கள் வீட்டிற்கு ஒரு கம்பீரமான மற்றும் தனித்துவமான துணையை தேடும் குடும்பங்கள் திபெத்திய மாஸ்டிஃப் நாய்களை ஒரு உறுதியான மற்றும் ராஜரீக துணையாக காண்பீர்கள். பாதுகாப்புடனும் அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் மாஸ்டிஃப் நாய்கள் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்று நாம் திபெத்திய மாஸ்டிஃப் நாய்களை பற்றிய பல தகவல்களை அறிந்தோம். இது இயற்கையின் ஒரு வியப்பான படைப்பு. இதன் தனித்துவங்கள், தற்காப்பு முறை, உணவு பழக்கம் அனைத்தும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. நண்பர்களே, நீங்கள் திபெத்திய மாஸ்டிஃப் நாய்களை பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் கிரியேட்டிவ் டு கிரியேஷன் யூடியூபை தொடர மறக்காதீர்கள். விரைவில் இன்னும் பல புதுமையான உயிரினத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.